நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பார்த்தீர்களா? அயோத்தியா நகரமே ஆனந்திக்கிறது. ஆம் சீதா. அண்ணா, அண்ணா, அண்ணி, அயோத்தியாவின் அழகினை கண்டேன். எப்படி புகழ்வதென்று எனக்கே தெரியவில்லை. வீதியில் ஏற்றி வைத்த தீபங்களால் விண்மீன்களுக்கும் ஒளி இல்லை. ஆமாக்கா, ராஜமாளிகையை கூட சூரியோதயம் போல் ஆக்கிவிட்டார்கள். அப்படியா? அதோ 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 பாருங்கள், மாசற்ற நெஞ்சங்களின் பாச தீபங்களை பார்த்தீர்களா அண்ணா? மக்களின் நினைப்பு தங்கள் வீட்டு விழா என்று. லக்ஷ்மணா, மக்களின் இந்த அன்புக்கு பாத்திரமாவது பொறுப்புணர்ச்சியை தான் அதிகப்படுத்துகிறது. உள்ளுணர்வு சொல்கிறது, என் வாழ்க்கைக்கு பரிசோதனை நேரம் வந்துவிட்டதென்று. மாசற்ற அன்பின் ஆழம் காண வேண்டிய நேரம் இது. அடியே கூனி, கண் தெரியவில்லையா என்ன? மேலே வந்து மோதுகிறாயே. கண்கள் அவிந்து விட்டது. அதிகம் பேசினால் மூக்கை உடைப்பேன். கூனி, உனக்கே இந்த வயிற்றெரிச்சல்? இன்று சிரித்து ரசிக்க வேண்டிய பொன்னான நாள். யாருக்காக சிரிக்க, எதனை ரசிக்க? அட பாட்டி, இன்று நம் ராமன் ராஜாவாக போகிறார். ராஜா அடி வாடி, அழுது விட போகிறார். வாடி. ராமன் ராஜா ராமன். அடியே, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு இது பொறுக்கவில்லையே, பொறுக்கவில்லை. இந்தாருங்கள், என் ராமனை வாயார வாழ்த்துங்கள். மகாராணிக்கு வெற்றி. தாதி பெண்களே, என் ராமனுக்கு வெற்றி கீதம் பாடுங்கள். அட, இந்த மந்தரா எங்கே போனாள்? அவள் எப்போதும் இப்படித்தான். வாடி மந்தரா, நினைத்தேன் வந்து விட்டாய். எங்கு போயிருந்தாய் நீ? இந்தா, நான் இந்த மணிமாலையை யாருக்கும் தராமல் வைத்திருந்தேன். என் மந்தராவுக்கு இதை நானே அணிவிக்கிறேன். பாசத்தால் என்னை கவர்ந்தவளால் கழுத்தி போடாதே ராணி. என் கழுத்தை அறுத்து வீசிவிடு. வீசிவிட்டால் விதியின் விளையாட்டில் நீ அழிவதை நான் பார்க்காமல் இருப்பேன். சும்மா இரு. என்ன எல்லை மீறுகிறாய்? மகிழ்ச்சியை கெடுத்து விட்டாய் மந்தரா. மந்தரா, என்ன என்னடி இது? ஏன் இப்படி இருக்கிறாய்? என்னதான் ஆகிவிட்டது உனக்கு? இந்த நிலையில் உன்னை காணும் போது என் எண்ணங்கள் எங்கெங்கோ போகின்றதே. ராமனும் அவன் தம்பியரும் என் மன்னவரும் நலம்தானே? நலமோடு இருக்கிறார்கள். ஆனால் அங்கு உன் நினைவுதான் இல்லை. மகிழ்ச்சி கடலில் உணர்ச்சி அலைகளில் மிதந்து கொண்டிருப்பார்கள். அது உனக்கு புரியாதடி. என் கண்களும் காண துடிக்கின்றன. என் மகன் ராமன் முடிசூட போவதை, அயோத்தியாவின் அரச பீடத்தை அலங்கரிக்க போவதை. ஐயோ ஐயோ ஐயோ, பைத்தியக்காரி. போதும், உனக்கு வயதுதான் வளர்ந்து விட்டது. அதற்கேற்ற பக்குவம் வரவில்லையே. வீணாக சந்தேகப்படுகின்றாய். ஓஹோ, சரி சரி, லக்ஷ்மணன் ஏதோ சொல்லி இருக்கிறார். என் அன்பு மகன் ராமனுக்கு மூத்தோரை இகழ்ந்து பேசவும் தெரியாது, ஏசவும் தெரியாதடி. அவனுக்கு தெரியாது. அன்பு மிக்கவனாக நடித்து அயோத்தியாவின் ஆட்சி உரிமையை அபகரித்துக் கொண்டு விட்டானே. இனிமேல் பேசினால் உன் நாவை அறுத்து விடுவேன். நிறுத்து. அடியே, ராமன் மூத்தவன், அவன்தான் ஆளுவான். இதுதான் சூரிய வம்சத்தின் வழக்கம். உனக்கு தெரியுமா இதன் பின் விளைவுகளை பற்றி? ஆளப்போகிறான் ராமன். ராமனுக்கு பரதன் தாசன். தாசனை பெற்ற நீ தாதி. அட அறிவு கெட்டவளே! ஓஹோ, எப்படியடி என் ராமனை பற்றி இப்படி ஒரு எண்ணம் உனக்கு வந்தது? மைந்தன் என் ராமன் தன்னை பெற்ற தாயை விட என்னை அதிகமாக நேசிக்கிறான். தன்னுடைய தம்பிமார்களிடம்
அளவற்ற பாசமும் பற்றும் அவன் வைத்திருக்கிறான். உன்னுடைய புத்தி மழுங்கி விட்டது. புத்தி மழுங்கி விட்டது எனக்கா இல்லை உனக்கா? ராணி, பழையவைகளை மறந்து விடு. அன்பு ராமன் உன்னிடம் தாயை விட பற்று வைத்தவன் தான். பரதனையும் அப்படி நேசிப்பான் என்று எப்படி சொல்வது? இனிமேல் பரதனை பற்றி சிந்தனை செய். பரதன் ராமனின் ஆட்சிக்கு தடைகள், குறுக்கீடுகளை நீக்க அந்த ராமன் எத்தனை தந்திரங்கள் செய்ய இருக்கிறானோ. ஏ பகவானே, ஏ பிரபு, என் பரதனை காப்பாற்று, என் பரதனை காப்பாற்று பிரபு. மந்திரா, என் பரதனை மந்திரா, புலம்பாதே, சும்மா இரு, சும்மா இருடி. ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாய் மந்திரா? ஏன் இப்படி விஷம் கக்குகிறாய்? விஷம்? விஷத்துக்கும் அமுதத்துக்கும் வித்தியாசம் உனக்கு தெரிந்தால் இன்று இது நடந்திருக்காதே. நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் தசரதன் உன் அடிமை என்று. மன்னவர் மனதுக்குள் இருப்பது உனக்குத்தான் தெரியவில்லை. முன்னேற்பாடாக பரதனை நந்திகிராமம் அனுப்பி அதன் பிறகு இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறது இமைக்கின்ற நேரத்தில். இல்லை, இல்லை மந்திரா, இல்லை, போய்விடு இங்கிருந்து. பொறுமையை இன்னும் சோதித்து விடாதே. கீழ்த்தரமான குறுகிய கண்ணோட்டத்தில் என் அரசரின் செயல்களை இப்படியெல்லாம் இகழ்வாக பேசாதே. இந்த குறுகிய நரித்தனமான நச்சு எண்ணங்களை யார் போதித்தது? என் எதிரில் இப்படியெல்லாம் புலம்பாதே மந்தரா, புலம்பாதே. நேர்பட பேசு. என் நெஞ்சிலே நஞ்சை கலக்கிறாயே, கலப்பதால் என்ன லாபம் உனக்கு? பைத்தியமே, எல்லாருமே சுயநலவாதிகளாக இருப்பதில்லை. சுயநலமும் எனக்கில்லை. பிள்ளை பிராயத்திலிருந்து உன்னை மடி மீது வைத்து தாளாட்டினேன். ஒரு பூவை போல என் தோள் மீது சுமந்து சுமந்து சீராட்டினேன். அந்த பூவை இன்று 10ஓடு 11 மாளிகையில் நிகழ்ச்சியில் உருவாதை காண எனக்கு பொறுக்கவில்லை. அதன் பாதிப்புதான் என் துயரம். மன்னனாக உன் பரதனே அமர்ந்தார் என்ன, அவன் இருந்தார் என்ன, மந்தரைக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பாவம் நீ தசரதனின் ராணி என்ற நினைப்பில் இன்று இருக்கிறாயே. உன் நிலைமை நாளை மாளிகையில் தாதி. தாதி? அரண்மனையில் யாருக்கு அடி துணிவு இருக்கிறது அப்படியாக்க? யாருக்கு தாதியாக்கப்படுவேன்? கௌசல்யா மகாராணிக்கு, அவள் திருப்பாதங்களை நீ தாங்குவதற்கு. நானா? இல்லை, அக்காளை நீ களங்கப்படுத்தாதே. நியாயம் இல்லை. அக்கா? அவளை போய் அக்கா என்று அழைக்கிறாயே. உன் அக்காள் தக்க நேரத்தில் தன்னை உயர்த்தி கொண்டாள். இதுவரை அரசரின் உயிராக உணர்வாக இருந்த நீ உன் ஸ்தானத்தில் இருந்து தூக்கி எறியப்படுவாய். ராமனுக்கு ராஜதிலகத்தை இடுவதற்கு முன்னால் அரசர் இது பற்றி ஜாடையாக உன் காதில் போட்டிருக்கிறாரா? எத்தனை நாட்களாக நடக்கிற ஏற்பாடுகள், இதை உனக்கு அவர் சொன்னாரா என்ன? உலகம் புரியாத ராணி, உன் சக்களத்தின் மனதை அறியாய். புன்னகை முகம் இருக்கு, பொறாமை நெஞ்சம் இருக்கு.